வணக்கம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்குறோம் அப்படின்னா வேரியேஷன் இன் அட்டாமிக் சைஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவனுக்கு அட்டாமிக் சைஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, லெஃப்ட் டு ரைட் எப்படி இருக்கு, டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் முக்காவாசி அது கான்செப்ட் எல்லாமே இந்த ஒரு கிராஃப்ல முடிஞ்சு போகும். இது புரியல அப்படின்னா நான் சொல்லுதேன் கேளு. இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல குறிப்பா பார்த்தோம்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறவர்கள் எங்கடா போச்சு, ஏதோ அப்படியே மேல வந்தோம்னா எஸ் அச்சிச்சு இத பாருங்க இங்க ஸ்காண்டியம் டு ஜிங்க், ஸ்காண்டியம் டு ஜிங்க் லெஃப்ட் டு ரைட் சைஸ் என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் அதை தான் பார்க்க போறோம். சைஸ் ஒரே மாதிரி இருக்கா, சேஞ்ச் ஆகுதா? எப்பயுமே ஜெனரல் ட்ரெண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். என்ன காரணம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஒரே ஷெல்லில் ஆட் ஆகும். அதாவது பொதுவா நம்ம காமனான ஒரு ஐடியா லெஃப்ட் டு ரைட் சைஸ் எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன எலமெண்ட் போரான் எடுத்துக்கங்க, அட்டாமிக் நம்பர் 5 சார். பி பிளாக் பரவாயில்ல, பொறுமையா கவனிங்க. நியூக்ளியஸ் இந்த இடத்துல இருக்கான், இது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலு, அதாவது 2p. இப்போ போரானை பொறுத்த வரைக்கும் 5 புரோட்டான் இருக்கும், உள்ளுக்குள்ள 5 புரோட்டான் இருக்கும், வெளியில கிட்டத்தட்ட அதுல 5 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 5வது எலக்ட்ரான் எங்கன்னா 2p ஆர்பிட்டால். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கார்பன் அட்டாமிக் நம்பர் 6 நியூக்ளியஸ் இருக்கானா, அவுட்டர் மோஸ்ட் மட்டும் கவனிங்க, 2p ஆர்பிட்டால். 6வது எலக்ட்ரான் இங்க. அதே மாதிரி போக 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 இந்த 2p எனர்ஜி லெவல்ல உங்களுக்கு என்ன எலக்ட்ரான் விழுந்துட்டு இருக்கும். எலக்ட்ரான் வெளியே விழு உள்ள புரோட்டான் விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல உள்ளுக்குள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அவுட்டர்ல நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சேம் டிஸ்டன்ஸ்ல பாசிட்டிவ் சார்ஜோட கான்சென்ட்ரேஷனும் நெகட்டிவ் சார்ஜோட கான்சென்ட்ரேஷனும் அதிகமாகுது. அப்போ ஒன்னு என்ன பிடிச்சி என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணும்போது சைஸ் என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்ல. கிராஃப் எடுத்துக்கோம், கிராஃப் தான் தெளிவா புரிய வைக்கும். இந்த இடத்துல முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது பச்சை கலர் உங்களுக்கு 3D சீரிஸ். ஓகேவா, 3D சீரிஸ். ஸ்டார்டிங்ல ஸ்காண்டியம் இருக்கா, ஸ்காண்டியம் அதாவது லெஃப்ட் டு ரைட் சைஸ் டிக்ரீஸ் ஆயிட்டு போகும் இல்லையா, அதனால ஸ்காண்டியம் பெருசா இருக்கா, அவனோட டைட்டானியம் சைஸ் குறைச்சிட்டான். டைட்டானியம் சைஸ் குறைஞ்சு போச்சு. ஏன்னா லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது, டி ஆர்பிட்டால எலக்ட்ரான் விழுது, விழும் பொழுது ஈஸியா நியூக்ளியர் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். அகெயின் பாத்தீங்கன்னா இன்னும் அதே ஆர்பிட்டால் தான் விழுவுது, பக்கமா இருக்கு, ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் பண்றான். அகெயின் அதே மாதிரி அங்கேயே விழுவுது, இதே அங்கேயே தான் விழுது. இப்போ என்னன்னா லைட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது குறைஞ்சி வந்தது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிராஜுவலா அப்படியே சைஸ் என்ன சொல்றது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கும். உங்களுக்கு எஃப்இல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்கான், என்ன ரீசன்? அதாவது ஸ்டார்டிங்ல எப்படின்னா இப்ப நியூக்ளியஸ் இருக்கா சரியா, இது அவுட்டர் ஆர்பிட்டால், எலக்ட்ரான் இருக்கு. இது அவுட்டர் ஆர்பிட்டால் முன்னாடி நமக்கு டி ஆர்பிட்டால் வச்சுக்காங்க, அடுத்து எஸ் ஆர்பிட்டால் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த எலக்ட்ரான் போஸ்ட் ஷீல்டிங் வழியா போயிட்டு அவுட்டர் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் பிடிச்சி இழுக்கும் போது சைஸ் குறையும். டைம் ஆகும் என்ன ஆகுது அப்படின்னா டைம் ஆக உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல அதிகமான எலக்ட்ரான்ஸ் விழ ஆரம்பிச்சிச்சு, டீல அதிகமான எலக்ட்ரான்ஸ். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ் பிடிச்சி உள்ள இழுக்கிறச்ச, இந்த அவுட்டர் எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறச்ச என்ன ஆகும், இவங்களுக்குள்ளயும் கொஞ்சம் ரிப்பல்ஷன் கிரியேட் ஆகும். இது ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டு பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், இவன் இழுக்கும் பொழுது நியூக்ளியஸ் உள்ளுக்க பிடிச்சி இழுக்கும் போது இந்த ஆர்பிட்டால்ஸ்லயும் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஒன்னு ரிப்பல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க அதாவது இது நம்ம அழைச்சிருவோமா, கொச கொச கொசம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்படி ட்ரை பண்ணுவோம். நியூக்ளியஸ் இருக்கு, சோ இது நம்ம டி ஆர்பிட்டால் வச்சுக்கிட்டாலும் இது எஸ் ஆர்பிட்டால். இங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப நியூக்ளியஸ் பிடிச்சி உள்ள இழுக்கிறான். யார இங்க வரைக்கும் போவான், நல்லா கவனிங்க, இது வரைக்கும் போயிடுறான். போயிட்டு இழுக்கிறச்ச இங்க இருக்க எலக்ட்ரானும் டீல இருக்க எலக்ட்ரானும் ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா ரிப்பல் பண்ணிக்கிறான். சோ அந்த ரிப்பல்ஷன் சைஸை கொஞ்சம் பெருசா வெளியே தருது. என்னதான் நியூக்ளியஸ் பிடிச்சி அட்ராக்ட் பண்ணாலும் அந்த ரிப்பல்ஷன் லைட்டா அப்படியே வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுது சைஸ். ரைட், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த காப்பர் ஜிங்க்லாம் கரெக்டா ஜிங்க்லாம் வரும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு இந்த டி ஆர்பிட்டால கிட்டத்தட்ட 10 எலக்ட்ரான் நிறைஞ்சு கிடக்குது. ஓகேவா, நிறைய எலக்ட்ரான் நிறைஞ்சு கிடக்குது. அவுட்டர்ல எலக்ட்ரான் இருக்கு. ஏன்னா நியூக்ளியஸ் பிடிச்சி இழுக்கிறச்ச இங்க ரிப்பல்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும் பக்கத்துல, ஏன்னா எலக்ட்ரான்ஸ் ரெண்டுலயும் அதிகமா இருக்கா, ரிப்பல்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும்போது அப்படியே தள்ளி வெளியே தள்ளுவான். சைஸ் சடனா இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஸோ ரொம்ப பெருசுலாம் கிடையாது. டி பிளாக் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சிமிலர் சைஸ். அதனால டி பிளாக் ஈஸியா நம்ம என்ன பண்ணுவோம், அலாய் ஃபார்மேஷன்ல யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ அதுதான் நமக்கு வேண்டிய ஒரு விஷயம். ஸோ லெஃப்ட் டு ரைட்டுக்கான கான்செப்ட் இவ்வளவுதான். இப்போ 3D 4D 3D 4D 5D நம்ம கம்பேர் பண்ண போறோம். இதுதான் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டாப் டு பாட்டம் சைஸ் பொதுவா என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆமா தானே மக்களே, இதுல என்ன டவுட், பொதுவா டாப் டு பாட்டம் சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து நியூ ஷெல்லுல வந்து ஆட் ஆகும். அப்போ நியூக்ளியஸால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய என்ன சொல்றது ஷீல்டிங்லாம் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா லித்தியம், லித்தியம் எஸ் பிளாக் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட் உங்களுக்கு பல புதுசா இருக்குன்னா லித்தியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s1.
சோடியம் வந்துட்டான் அப்படின்னா 3s1. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? 2s1 ஃபுல்லா 2s2 ஃபுல்லா ஆயிடும். 2s ஆர்பிட்டால் இந்த சோடியத்துல உள்ள ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். அடுத்து 2p அவனும் ஃபில் ஆயிடுவான். அதுக்கு அடுத்து தான் 3s. 2p6 ஃபுல் ஆகி அப்புறம் தான் 3s1. அப்ப என்ன ஆகுது? நிறைய நிறைய ஆர்பிட்டால் வரும் பொழுது டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. இப்ப நியூக்ளியஸ் இருக்கானா, இப்படி இந்த ஷெல் இங்க இருக்கா, இங்க எலக்ட்ரான் இருக்குன்னா நியூக்ளியஸ் பிடிச்சு அட்ராக்ட் பண்றான். இப்ப அடுத்து கீழே போகும்போது இதை விட நிறைய ஷெல் அதிகமாயிடுது. அப்ப நியூக்ளியஸ் டிராவல் பண்ண முடியல, ஸ்கிரீன் பண்றான், மறைக்கிறான். அதாவது இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா போர் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மறைச்சிக்கிறது, ஸ்கிரீனிங் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வழியா போக முடியாது, பெனட்ரேட் பண்ணி போக முடியாது. சோ என்ன ஆகும் அப்படின்னா அதனால சைஸ் பெருசாயிட்டே போகும் மேல இருந்து கீழே வரும்போது. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது, ரைட்? இது நம்ம காமனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்குன்னா டாப் டு பாட்டம் சைஸ் என்ன ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப குறிப்பா நம்ம எங்க பார்க்க போறோம்னா 4D சீரிஸ் 3D சீரிஸ். டாப் டு பாட்டம் என்ன ஆகும்? சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது 3D சீரிஸ், அது இது 4D சீரிஸ். அப்போ இடையில நிறைய ஆர்பிட்டால்ஸ் வந்திருக்கும். அப்போ இவனை விட 3D விட 4D இந்த இவ்வளவு மடங்கு இருக்கும். ஓகே, அப்போ சைஸ் கேப் பாருங்க உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, கேப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 4D விட 5D எப்படி இருக்கணும்? இங்க 4D இருக்கா, இவன் 3D இந்த ஃபெலோ, இவன் 4D. அப்ப 5D இங்க வரணும், இன்னும் பெருசு. 5D அப்படி நிறைய 3D ஃபுல்லாகி 4D ஃபுல்லாகி அதுக்கப்புறம் தான் அங்க 5D வரும். கிட்டத்தட்ட அட்டாமிக் நம்பர் வந்து நமக்கு 72 73 74 இருந்து அப்படியே தட்டுவான் 5D. எக்கச்சக்கமான 80 வரைக்குமே போகும். அப்ப இன்னும் பெருசா இருக்கணும். ஆனா என்ன ஆக்சுவலி ரியாலிட்டி என்ன? ஆக்சுவலி ரியாலிட்டி என்ன அப்படின்னா 4Dயும் 5Dயும் நியர்லி ஈக்குவல் இன் சைஸ். பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். ஏன் 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 எதனால இப்படி நடந்துச்சு சார் அப்படின்னா, நான் ஒரு பீரியாட் டேபிள் வரைகிறேன். பாருங்க, வேல்யூ கொடுத்துருப்பாங்க, பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல வரைவோம், கவனிங்க. நம்ம ரெகுலர் பீரியாடிக் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கும், எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு எஸ் பிளாக் எலமெண்ட், இது டி பிளாக் எலமெண்ட், இது பி பிளாக் எலமெண்ட், இது எஃப் பிளாக் எலமெண்ட். இவனுக்கு பேரு இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். யாரு நம்மால் பேரு என்ன அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். நல்லா இங்க இருந்து இது வரைக்கும் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஏன் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் பேர் வச்சிருக்கான்? அவனை வந்து அவுட்டர் டிரான்சிஷன் எலிமெண்ட் வைக்கல, வெளியே தானே இருக்கான், வெளியே வச்சிருக்கோம். அதெல்லாம் பீரியட் வைஸ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி பீரியாடிக் டேபிள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இதை மறந்துருங்க, இது நோட்ல எல்லாம் எழுதக்கூடாது. இப்படி இருக்கானா, இதுக்கு அடுத்து எஃப் பிளாக் எங்க வரையணும் அப்படின்னா இந்த இடத்துல வரையணும். எஃப் பிளாக் இந்த இடத்துல வரையணும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அகெயின் பழைய டி பிளாக், டி பிளாக், பி பிளாக். ஓகே, எஸ் பிளாக், எஃப் பிளாக், டி பிளாக், பி பிளாக். பாத்தீங்களா? ஆக்சுவலி எஃப் பிளாக் இங்கதான் இருக்கணும், எஃப் பிளாக். ஆனா அவரை வெளியே கலட்டி வச்சிருக்காங்க. அதாவது இதுலயும் பார்த்தீங்கன்னா டிடி டிரான்சிஷன் நடக்க மாதிரி எஃப்எஃப் டிரான்சிஷன் நடக்கும், டிரான்சிஷன் எலிமெண்ட். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல, இன்பிட்வீன்ல இருக்கனால டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லலாம். அப்போ எஃப்பும் பாத்தீங்கன்னா உள்ள இங்கதான் இருக்கான், மேலதான் இருக்கிறான் பாருங்க, எஸ்பெஷலி இந்த இடத்துல தான் இருக்கிறான். ஆனா என்ன நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவனை வெளியே தூக்கி வச்சிருக்கோம். ஏன்? அவன் பீரியட் வைஸ் ப்ராப்பர்ட்டி, மத்த எல்லாருமே மேல இருக்கும் எல்லாமே குரூப் வைஸ் ப்ராப்பர்ட்டி, மத்த எல்லாமே குரூப் வைஸ் ப்ராப்பர்ட்டி. இவன் மட்டும் பீரியட் வைஸ் ப்ராப்பர்ட்டி, லெஃப்ட் டு ரைட். அதனால பீரியட் வைஸ் ப்ராப்பர்ட்டி தனியா, குரூப் வைஸ் ப்ராப்பர்ட்டி தனியா வச்சாச்சு. பட் இருந்தாலும் டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லும் பொழுது அவனை இங்க வச்சுதான் அழகு பார்க்கும். சரியா? இப்ப விஷயம் என்னன்னா, பொறுமையா கவனிங்க, பொறுமையா கவனிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 55 56 57 வேணும்னு அங்க வைக்கலாம். சம்டைம்ஸ் அதுல எஃப் ஆர்பிட்டால் இருக்காது, இங்க வைப்பாங்க, நம்ம இங்கே வச்சுக்கலாம். 58 இந்த இடம் கரெக்டா 71 வரைக்கும் லுட்டீஷியம் இங்க வந்துருவா, 71. சோ என்ன எது சொல்ல வர அப்படின்னா F1ல இருந்து F14 வரைக்கும் வந்துருச்சு. 71 ஒரு எலமெண்ட், அங்க F14 வந்துருச்சு. இப்ப 72வது ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, அங்க என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க டி பிளாக் எலமெண்ட்டுக்கு வந்துருச்சு. யார் அப்படின்னா ஹாஃப்னியம், ஹாஃப்னியம் 72. அப்போ டி பிளாக் வந்துட்டுனா டி ஆர்பிட்டால் ஓபன் ஆயிடும் 5D. அப்ப இந்த ஃபில்லான ஆல்ரெடி ஃபில்லான இந்த 4f ஆர்பிட்டால் எங்க இருக்கும்? உள்ள இருக்கும். உள்ள 4f ஆல்ரெடி ஃபில் ஆயிட்டே வந்துச்சு, உள்ள இருக்கா. இப்ப புது பிளாக் வந்தனால புது ஆர்பிட்டால் யார்? ஆஃப்னியம், டி ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால் வெளியே இருக்கு. அப்போ இந்த 14 எலக்ட்ரான் இருக்கிற இந்த ஆர்பிட்டால் ரொம்ப பெருசு, பயங்கர பெருசு. இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, எஸ் ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு சின்ன ஒரு கபோர்டுக்குள்ள 2 பேரும் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எஸ் ஆர்பிட்டால பார்க்கும். பி ஆர்பிட்டால் ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள 6 பேர் உட்கார்ந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும்.
அடுத்து உங்களுடைய டி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 ரூம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இல்ல அந்த ஒரு 3-4 ரூம் இருக்க ஒரு இதே மாதிரி ஒரு 3-4 ரூம் இருக்க மாதிரி ஒரு ஃப்ளோர்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஃப்ளோர்லயே 10 பேர், அப்ப ரூம்ல ஒரு 3 பேர் 4 பேர் உட்காந்துருப்பான். அப்புறம் வெளியே வராண்டா அது என்னது அப்படின்னு 2 பேர் உட்காந்துருப்பான். ஒருத்தன் பால்கனி மேல உட்காந்துருப்பான் அந்த பில்டிங்லயே. சாரி, பில்டிங் வேணாம், அந்த ஃப்ளோருக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க 10 பேர். அப்புறம் இடம் நிறைய இருக்கும், ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கும் கேப் எக்கச்சக்கமா இருக்கும். எஃப் ஆர்பிட்டால் இன்னும் பெருசு. அந்த ஃப்ளோர் மாதிரி 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வராண்டாலே ஒருத்தன் கிடப்பான். அடுத்து செகண்ட் ஃப்ளோர்ல வராண்டால ஒருத்தனுக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல 5 பேர் இருக்காங்க. அடுத்த ரூம்ல ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அடுத்த ரூம்ல ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அடுத்த ரூம்ல யாருமே இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நபருக்கும் இன்னொரு ஆளுக்கும், ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் இஸ் லார்ஜர். இங்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க சுத்தமா டிஸ்டன்ஸ் இருக்காது, இங்கே டிஸ்டன்ஸ் இருக்காது. எதுக்கு இதை சொல்ல வரீங்க சார்? புரியல எங்களுக்கு. பொறுமையா கவனிங்க. நியூக்ளியஸ் இருக்கு, இதோட ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல எஃப் ஆர்பிட்டால் இருக்கு, அடுத்து டி ஆர்பிட்டால் இருக்கு, அடுத்து எஸ் ஆர்பிட்டால் இருக்கு. ஓகே, எஃப் ஆர்பிட்டால் போர் ஷீல்டிங். எப்படின்னா, போர் ஷீல்டிங்னா நிறைய கேப் இருக்கும். ஆக்சுவலி இங்க இருக்க ஆர்பிட்டால் மறைச்சிருக்கணும். நிறைய கேப், ஒரு எலக்ட்ரானுக்கும் ஒரு எலக்ட்ரானுக்கும் எக்கச்சக்க கேப். அப்ப இந்த கேப் வழியா இந்த நியூக்ளியர் சார்ஜ் போயிட்டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானை பிடிச்சி உள்ள இழுப்பான். அப்ப உள்ள இழுக்கும் போது சைஸ் என்ன ஆகுதுன்னா அப்படியே சுருங்குது. ஏன் இழுக்கணும், ஏன் சுருங்கணும்? எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை புரோட்டான் இருக்கு? 72 புரோட்டான் இருக்கான். 72 புரோட்டான் எஃப் ஆர்பிட்டால் போர் ஷீலிங்கா இருக்கனால அப்படி விட்டு பிடிச்சி இழுக்கிறான். இழுக்கும் போது சைஸ் என்ன ஆகுது? அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி குறையிற சைஸ் உங்களுக்கு அப்படியே 4D எலமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த கிராஃப் உங்களுக்கு தெளிவா சொல்லும். அப்படி குறையிற சைஸ் இந்த 5D யாருக்கு ஈக்குவல் ஆயிரும்னா 4Dக்கு அப்படியே ஈக்குவல் ஆயிரும். புவர் ஷீல்டிங் ஆஃப் 4f ஆர்பிட்டால். அதனால அந்த எஃபெக்ட் 5Dயை தாக்குது, அது சைஸ் குறுகுறதுனால 4D ஈக்குவலா இருக்குது. இப்ப குறிப்பா கவனிச்சுன்னா அந்த 4f யாருக்கு சொந்தம், யாருடைய ஆர்பிட்டால்? ஏன்னா கீழே எஃப் பிளாக்ல 2 வகையாரா இருக்கான். ஒருத்தன் லாந்தனைடு வகையாரா, இன்னொருத்தன் ஆக்டினைடு வகையாரா. ஆக்சுவலி லாந்தனைடு வகையாருடைய 4f ஆர்பிட்டால் தான் போர் ஷீல்டிங்கா இருக்கு. ஸோ அதை தான் லாந்தனைடு கன்ட்ராக்ஷன் சொல்றோம். அந்த லாந்தனைடு கன்ட்ராக்ஷனால உங்களுக்கு 5D சீரீஸும் 4D சீரீஸ் சைஸும் ஈக்குவலா இருக்கு. பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பான் ஜெர்கோனியத்தோட சைஸ் 4D சீரீஸ் மேல இருக்கவன் 160 பிகோமீட்டர்னா அவனுக்கு கீழே இருக்க ஆஃப்னியும் எக்கச்சக்கமா பெருசா இருக்கணும், 200க்கு மேல போகணும். ஆனா பாத்தீங்கன்னா 159. கிட்டத்தட்ட அவன் சைஸ் குறைஞ்சிட்டான். இமேஜினேஷன் பண்ணுடா, எக்கச்சக்கமான என்ன சொல்றது கம்ப்ரஷனுக்கு உள்ளா இருக்கும். அவ்வளோ சுருக்கி இருக்கு. இவ்வளோ பெருசு இருக்க வேண்டியன்னா அப்படியே சுருக்கி இந்த 4D அளவுக்கு கொண்டு வந்திருக்கான். ஸோ இதுதான் காரணம், லாந்தனைடு கன்ட்ராக்ஷன். ஸோ மறந்து விடாதீங்கள் மக்கள், இது சைஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 4D சீரீஸும் 5D சீரீஸும் கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலா இருப்பான். மோஸ்ட்லி எப்பயுமே ஜெர்கோனியம் ஹாஃப்னியம் தான் 2021 வரைக்கும் நீட் வரைக்குமே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். ஸோ இந்த நியோபியம் டாண்டலம் அப்புறம் மாலிப்டினோ டங்ஸ்டன் இவங்களையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அப்ப கவனமா இருங்க. லெஃப்ட் டு ரைட்ல ஒரு பர்டிகுலர் ஆட்கள் ஈக்குவலா இருக்கான், ஒரு இடத்துல சடன் இன்க்ரீஸ் நடக்குது, பட் அது ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் கிடையாது. அடுத்து 4D 5D ஈக்குவலா இருக்கு, லாந்தனைடு கன்ட்ராக்ஷன். மறந்து விடாதீர்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ சோ மச். பை பை.